தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நேற்று தினத்திலிருந்து ஒவ்வொருக்கும் நான் ஃபோன் பண்ணி கொண்டிருக்கிறேன். எதற்காக என்று நீங்கள் நினைக்கலாம். சில நினைப்பு போல இருக்காது என் காரியம். நான் உங்களை பார்த்த காலங்களில் ஒரு பருவ காலத்தில் பார்த்தேன். உங்கள் பிள்ளைகளை ஒரு சிறு வயதாக பார்த்தேன். ஆனால் இன்றைக்கும் உங்கள் பிள்ளைகளை எனக்கு சிறு பிள்ளைகளை போல தான் நினப்பு கொண்டு வரும். எப்போனா இது போல் காற்று மழை மின்னல் ஏற்பட்டுகிறேன் என்றால் நான் ஒரு இடமா உட்கார்ந்து கொண்டு இல்லை வேதத்தை படித்து கொண்டிருக்கப்படும் போது ஒரு செய்தி எடுத்துக்கொள்ளும் போது இரவு 1 மணிக்கு இந்த ஞாபகம் ஏற்பட்டது. நேற்று தினத்திலேயே நான் சிலர்கிட்ட பேசினேன். ஏன் என்று சொன்னால், இந்த மழையில் என்ன அகப்பட்டு கொண்டார்களோ, என்ன கடந்து போயிடுறார்களோ, கடந்து போன நிமித்தமாக என்ன போராட்டம் வரும் என்றது கொடுத்து மனசில் ஏவப்பட்டாதான் அநேகர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். ஒரு சிலர் ஃபோன் எடுத்தீங்க, அவங்கள நான் விசாரித்தேன். ஒரு சிலர் ஃபோன் எடுக்கலை, அவங்கள விசாரிக்க முடியல. ஆனால் அவங்க நினைக்கிற நினைப்புகள் அது வேறு. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள் எஸ்தரை போல தான். என் ஜனத்துக்கு நேரிடும் பொல்லாப்பை எப்படி நான் காண முடியும்? நல்லா இருக்கும். அது எஸ்தர் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கிற மாதிரி, என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்தின் மேல் வரும் ஐவழி நான் எப்படி சகிக்கக்கூடும்? சிம்பிள் அழகான செய்தி. இந்த செய்தி தான் நைட்டு எடுத்தேன். வசனங்கள் ஒரு இடத்துல மாற்றி பேச நிமித்தமாக அதை நான் கட் பண்ணிட்டேன். இன்னும் அந்த செய்தி இருக்குது, எடுத்துருவேன். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் இருக்கிற இடத்துல இருங்க, போதும் என்று மனதோடு இருங்க. கடந்து போய் நம்ம இந்த மார்க்கெட் போவோம், இன்னைக்கு இதை பார்த்து கொள்ளலாம், இந்த வினாடி போயிட்டு திரும்பி வருவேன் என்று சொல்லி நீங்கள் அப்படி கடந்து போவாதீங்க. இப்போ நான் உனக்கு பிரசங்கிக்கிற நேரமே 3:30 மணி, மாலை 3:30 மணிக்கு உங்களுக்கு இந்த செய்திகள் அனுப்புகிறேன். இந்த மாலைனா இன்னும் 1 மணி நேரத்துக்கு பிற்பாடு நீங்கள் அங்கேயே கடந்து போகாதீங்க. கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் போதே நீங்கள் கடந்து போங்க. உங்களுக்கு தேவையை சந்திங்க, கடந்து வாங்க. இல்லை எமர்ஜென்சி போய் தான் அவனை நிலமைன்னா கண்டிப்பாக போகலாம், தப்பு இல்லை. அதனால் இதை விசாரிக்க தான் நான் ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணேன். ஒரு சிலர் அந்த ஃபோனை எடுக்கவில்லை, இல்லையா? நேற்று தினத்தில் கூட ஒரு தம்பி சென்னையில் இருக்கிறவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். அவர் ஃபோன் எடுக்கலன்னு நேரம் நான் கேட்டுட்டேன். அப்பா, நீ நல்லா இருக்கத்தான் நான் நினைக்கிறேனே தவிர நீ நினைக்கிறது போல இல்லை. உன் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, மனைவி எப்படி இருக்காங்க போது அவங்க எல்லாம் அவங்களுடைய தாய் வீட்டுக்கு போயிருக்காங்கன்னா நானும் கடந்து போயிடுவேன். நல்லது, போய் அவங்கள சீக்கிரம் சந்தி என்று சொன்னேன். எதுக்குன்னா, இந்த ஃபோனை எடுப்பதற்காக நான் விசாரிக்க தான். இப்போ கூட செய்தி எடுக்கணும்னு ஒருத்தர்கிட்ட நான் பேசிட்டு அவங்க லைனில் வரேன். வெகு காலம் போன வருஷத்தில் நான் ஒரு மகள் இடத்துல பேசினேன். அந்த மகள் எதிர்பாராத என்கிட்ட இப்போ ஃபோன் பண்ணி பேசினாங்க. அவங்க திருவள்ளூரில் பக்கத்து ஒரு வில்லேஜில் இருக்காங்க. அவருடைய கணவர் பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் பேர் தான் ஸ்டாலின்னு சொன்னாலும் தப்பு ஞாபகம் வந்தோம். அதை விசாரித்தேன். அவங்க பிள்ளைகளை விசாரித்து இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடியே தெரியும். நீங்கள் திருமணத்தை பெற்றெடுத்த பிற்பாடு இவங்களை எப்படி இருக்கான்னு என் கண்ணுக்கும் என்னுடைய பார்வைக்கும் அவங்க பருவகால பிள்ளைகளை போல தான் யோசித்துக்கு விசாரித்து கொண்டு. மேல்வளாத்தூரில் குணசீலன் ஒருவர், நல்ல மனுஷன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நிமித்தமாக அங்குள்ள அநேகர், இன்னொருத்தர் ஐயா கூட அவர் இருக்கிறாரு, அவருக்கு 2 மகள், அவர் கூட ஃபோன் போட்டேன் எடுக்கலை. இவங்கெல்லாம் எதுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறேன்னா, அவருடைய மூத்த மகளுக்கு நல்ல ஒரு கர்ப்பத்தின் கண்ணி கற்றுக் கொடுத்து சுகப்பிரச கட்டளிட்டு இன்றைக்கி பார்த்துட்டு அந்த மகள் வீட்டோடு இருக்கிறாங்க. அந்த மழையில் எப்படி இருக்காங்க அந்த குழந்தைன்றதுக்காக விசாரித்தேன். அவரும் ஃபோன் எடுக்கலை. எனக்கு தெரிஞ்சது, திருமணத்துக்கு போக முடியினாலும் திருமணத்துக்கு முன்பாக ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் பிரித்து எடுக்கப்பட்டு தாய் வேறு மகள் வேறாக பிரித்தெடுத்து இன்றைக்கி நல்லா வச்சிருக்காரான்றது விசாரிக்கத்தான். இதுபோல் சொல்லிக்கொண்டே போகலாம். டி நகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு தாயார் வந்தாங்க, நல்ல மழையில் ஈரோடு பகுதியிலேருந்து கடந்து வந்தாங்க. அவங்களை விசாரிக்கும் போது அடுத்த வினாடி ஃபோன் பண்ணுறேன்னாங்க. அவங்க இது வரைக்கும் அவங்க ஈரோடுக்கு போனாங்க. எனக்கு என்னடானா, வந்த இடத்துல திரும்பி சரியாக போனார்களா, இல்லை போன இடத்துக்கு திரும்பி வந்துட்டார்களா என்ற விசாரணை தான். இது ஏன்னு சொன்னால், சில காரியங்களை கொடுத்து நீங்கள் விண்ணப்பமாக எனக்கு தெரிவிக்கும் போது மன கஷ்டத்தை உண்டாகும். நீ எந்த போதகனாக இருக்கணும், எந்த ஐயராக இருக்கலாம், எந்த ரெவரண்ட்டாக இருக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் பார்க்குற காலத்தில் இருப்பதை போல தான் உங்களை நினைக்கிறேன். அதனால் ஃபோன் வந்தாலும் இல்லை எடுக்காகட்டியும் பரவாயில்ல, இந்த செய்தி உங்கள் இடத்துல வரும். இந்த செய்தி கேட்டு நீங்கள் வீணாக கடந்து போவீங்க, வஞ்சகத்தில் மாட்டிக்காதீங்க.
அது பைபிள் வர மாதிரி இருக்கும், வீணரோடு சேராம வஞ்சிகரோட. அப்போது வீணரோடு நம்ம உட்காரக்கூட வஞ்சிகரோடு சேரக்கூடாதுன்றது போல தான் இப்போது மழை நம் தேசத்துக்கு ஒரு தேசத்துக்கு வேண்டிய மகிமையின் மழைகள் இது ஆசீர்வாதமான மழை. 2017 சுத்தமாக மழையில மன்றாடின காலம்லாம் உண்டு. அதனால் பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, குழந்தைகளாகுது, பெரியவர்களாகுது, வயது கடந்தவங்க நிச்சயமாக கிடைக்கலான்னு பாருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் போய் எதனா பேத்திக்க வேண்டாம், பாட்டனுக்கு வேண்டாம்னு சொல்லி ஏதாவது கடந்து போக உதவி பார்ப்பாங்க. வெளியே போகிறதுக்கு அனுப்பாதீங்க. முடிஞ்சால் நீங்கள் இந்த 2-1.5 மணி நேரத்துக்குள்ளே கடைக்கு போகிறதோ இல்லை வெளியே போகிறதோ கடந்து வந்து வீட்டில் உட்காருங்க. இல்லையா, நம்மளும் கவர்மெண்ட்டுக்கு சில விஷயத்தில் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் நம் பகுதியோ நம்மளை சார்ந்தவர்களுக்கோ நம்ம அதை சொல்லணும்னா நிச்சயமாக தேவநாமம் மகிமைப்படுத்தும். எனக்கு மனசில் ஏவப்பட்டது உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவரும் கடந்து போவாதீங்க, வீட்டோடு இருங்க. தொடர்ந்து 4 நாள் மழைன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம அகப்படாதபடி நம்மளே நம்முடைய குடும்பத்தை காத்துக்கொள்ள தன்னால் இயன்றவர்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இல்லையா, கர்த்தர் உங்களை மேலே மேலே ஆசீர்வதிப்பார். விசுவாசித்து கேட்டு கடந்து போகாதவன் இல்லைங்க. கர்த்தர் உங்களை மேலே மேலே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.